Hello friends. So last ரெண்டு வீடியோவில் நம்ம வாட் இஸ் லிவிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது டைவர்சிட்டி in the living world வந்து நம்ம பார்க்கலாம். If you look around, you will see a large variety of living organisms, be it potted plants, insects, birds, your pets, or other animals and plants. இப்போது நீங்கள் உங்களை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம் இருக்கும். There are several organisms that you cannot see with your naked eye, but they are all around you. ஸோ இந்த இன்செக்ட், பேர்ட்ஸ் இது எல்லாமே உங்களால் வெறும் கண்ணால் பார்க்க முடியுது. ஆனால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாத நிறைய ஆர்கானிசம் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. If you were to increase the area that you make observation in, the range and variety of organisms that you see would increase. ஸோ நீங்கள் பார்க்குற பார்வையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆர்கானிசம் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. Obviously, if you were to visit a dense forest, you would probably see a much greater number and kinds of living organism in it. ஒருவேளை நீங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆர்கானிசம் அவங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. நிறைய, அதாவது கிரேட்டர் நம்பர், மச் கிரேட்டர் நம்பர், ரொம்ப அதிகமாக உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. Each different kind of plant, animal or organism that you see represent a species. ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பிளான்ட், அனிமல், எந்த ஒரு ஆர்கானிசமும் சரி அதை நாம் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீஷிஸ் அப்படின்னா என்னென்னா சிற்றினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் தங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் செஞ்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கொடுக்கறத நம்ம ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஹியூமன் பீயிங் பாருங்கள், எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரே மாதிரி கை, கால், நகம், மூக்கு, கண் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ ஹியூமன் பீயிங் எல்லாமே ஒரு விதமான ஸ்பீஷிஸ். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு மரம், வேப்ப மரம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த வேப்ப மரம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எல்லா வேப்ப மரம் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பீஷியஸ். வேறு இப்போது அனிமல்ஸ், ஒரு சிங்கம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எல்லா சிங்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் தங்களுக்குள்ளே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கொடுக்குறத நம்ம ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது, the number of species that known and described range between 1.7 to 1.8 million. அதாவது இப்போ வரைக்கும் தெரிஞ்ச ஸ்பீஷஸோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.7 to 1.8 மில்லியன். மில்லியன்னா என்ன? 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். அப்போது 1.7 to 1.8 மில்லியன் அப்படின்னா 17 லட்சத்துலேருந்து 18 லட்சம் வரைக்கும் நம்ம ஸ்பீஷஸ், நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்குது அப்படின்றாங்க. This refers to biodiversity or the number and types of organisms present on earth. ஸோ இதை நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரெசன்ட் ஆன் எர்த் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற வேர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. We should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது ஏரியாவுக்கு போகிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பழைய ஏரியாவுக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களால் அந்த இடத்துல புது புது ஆர்கானிசம் கண்டினியூஸாக உங்களால் பார்க்க முடியும். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸாக இருந்தாலும் சரி, அந்த பிளேஸில் உங்களால் நியூ ஆர்கானிசம் வந்து கண்டினியூஸாக பார்க்க முடிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா நியூ ஆர்கானிசம் நம்மளுக்கு தெரியாத நிறைய ஆர்கானிசம் நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ அதனால் புது புது ஆர்கானிசத்தை நம்மளால் பார்க்க முடியும், கண்டினியூஸாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றாங்க. As we stated earlier, there are millions of plants and animals in the world. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட வேர்ல்டில் மில்லியன் கணக்கான பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. We know the plants and animals in our own area by their local names. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளோட லோக்கலில் ஒவ்வொரு இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஒவ்வொரு பேர் வச்சுருப்போம். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நாயை வந்து நாய் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து கேரளாவில் பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் குத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் டு பிளேஸ் வந்து வேரி ஆகும். லோக்கல், நம்மளுக்கு தெரிஞ்ச லோக்கல் நேம் நம்ம கூப்பிடுறோம், அவங்களுக்கு தெரிஞ்ச லோக்கல் நேம் அவங்க கூப்பிடுறாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தீஸ் லோக்கல் நேம்ஸ் would vary from place to place even within a country. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே வந்துட்டு வேறு வேறு நேம்ஸ் வச்சு சொல்கிறோம்.
அதே மாதிரி வேறு கண்ட்ரிக்கு போனால் அவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ப்ராபப்ளி யூ வுட் ரெகக்னைஸ் த கன்ஃபியூஷன் தட் வுட் பி கிரியேட்டட் இஃப் யூ டிட் நாட் ஃபைண்ட் எனி வேஸ் அண்ட் மீன்ஸ் டு டாக் டு ஈச் அதர் டு ரெஃபர் டு ஆர்கானிசம் வி ஆர் டாக்கிங் அபவுட். அதாவது இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்கானிசத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கலைன்னா ரொம்ப பெரிய குழப்பம் வந்துடும் அப்படின்றாங்க. கரெக்ட் தானே? இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் நாய் அப்படின்னு சொல்கிறோம், இதே அவங்க பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வந்து பட்டின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது தெரியாது, குழப்பம் வந்துடும். பட்டி அப்படின்னா நம்ம ஒரு ஊர் பேர் அப்படின்னு நினைப்போம், படத்தில் கூட பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி சொல்கிறோம், வெளியே ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். இதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வழியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்தது hence there is a need to standardize the naming of living organisms such that a particular organism is known by the same name all over the world. அதாவது இந்த வேர்ல்டு வைடில் ஒரு ஆர்கானிசத்துக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு நேம் வச்சிட்டோம் அப்படின்னா எந்த கன்ஃபியூஷனும் வராது அப்படின்றாங்க. ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெயர் வச்சிட்டோம், ஸ்டாண்டர்டாக ஒரு பெயர், எல்லாரும் வேர்ல்டு வைடும் அதே நேம் தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் வச்சிட்டோம் அப்படின்னா எந்த கன்ஃபியூஷனும் வராது அப்படின்றாங்க. This process is called nomenclature. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசத்துக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு பெயர் வைக்கிறத, ஆல் ஓவர் வேர்ல்டு கூப்பிடுற மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒரு பெயர் வைக்கிறத நம்ம nomenclature அப்படின்னு சொல்லுவோம். Obviously, nomenclature or naming is only possible when the organism is described correctly and we know to what organisms the name is attached to. This is identification. அதாவது நம்ம ஒரு உயிரினத்துக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி நாமன்க்ளேச்சர் இருக்குல்ல, ஸோ பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயிரினத்தை நம்ம சரியாக அடையாளம் காண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றாங்க. அடையாளம் காண்றது அப்படின்னா ஒரு உயிரினத்தோட பண்பு, அது என்ன கேரக்டரில் இருக்குது, அதோட கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த உயிரினம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமா இல்லை நம்மளுக்கு தெரியாத புது உயிரினமா, இதெல்லாம் பார்க்குறது தான் அடையாளம் காணுதல் அப்படின்னு சொல்லுவோம், ஐடென்டிஃபிகேஷன். சரியா? இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் த ஸ்டடி, number of scientists have established procedures to assign a scientific name to each known organism. This is acceptable to biologists all over the world. So சயின்ஸ் ரிசர்ச்சை நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆக்கிறதுக்காக சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு சயின்ஸ் நேம் வைக்கிற ப்ரொசீஜரை கொண்டு வந்தாங்க. இந்த ப்ரொசீஜரை வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா பயாலஜிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. For plants, scientific names are based on agreed principles and criteria which are provided in International Code for Botanical Nomenclature. You may ask, how are animals named? Animal taxonomists have evolved International Code of Zoological Nomenclature. பிளான்ஸோட சயின்டிஃபிக்கல் நேமை இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் ஸ்கீமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நேம் வைப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அனிமலுக்கு எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. அனிமலுக்கு இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர் இந்த ஸ்கீமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நேம் வைப்பாங்க. ஓகே, அடுத்தது the scientific names ensure that each organism has only one name. ஸோ இந்த சயின்டிஃபிக் நேம் ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரே ஒரு பெயர் இருக்கிறத என்ஷூர் பண்ணுது. Description of any organism should enable the people in any part of the world to arrive at the same name. ஒவ்வொரு ஆர்கானிசத்தை பற்றின டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் ஒரே நேமை ஐடென்டிஃபை பண்ணுற விதத்தில் இருக்கணும் அப்படின்றாங்க. They also ensure that such a name has not been used for any other known organism. ஸோ அதே மாதிரி ஒரு உயிரினத்துக்கு பயன்படுத்துகிற சயின்டிஃபிக் நேமை இன்னொரு தெரிஞ்ச உயிரினத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. சரியாப்பா? Biologists follow universally accepted principles to provide scientific names to known organism. Biologists follow universally accepted principles to provide scientific names to known organism. So biologist worldwide accept பண்ணப்பட்ட principles படி தான் ஆர்கானிசத்துக்கு பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? Each name has two components, the generic name and the specific epithet.
ஆர்கானிசத்துக்கு வைக்கிற ஒவ்வொரு சயின்டிஃபிக் நேமுக்கும் 2 பகுதிகள் இருக்கும். ஒன்று ஜென்ரிக் நேம், தமிழில் பேரின பெயர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இன்னொன்று ஸ்பெசிஃபிக் எபித்தட், சிற்றின அடைமொழி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். திஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரொவைடிங் எ நேம் வித் 2 components இஸ் கால்ட் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். இந்த மாதிரி 2 components இருக்கிற மாதிரி நேம்ஸ் வைக்கிற மெத்தடை பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பைனாமியல்னா தெரியும்ல, 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் நேமிங் சிஸ்டம் given by Carolus Linnaeus is being practiced by biologists all over the world. ஸோ இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படிங்கிற இந்த நேமிங் சிஸ்டமை கொடுத்தது யார்? கரோலஸ் லின்னேயஸ். சரியா? இது அடிக்கடி வந்து கொஷினில் கேட்பாங்க. ஸோ கரோலஸ் லின்னேயஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் இன்றைக்கு வரைக்கும் வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா பயாலஜிஸ்ட்டும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் நேமிங் சிஸ்டம் யூஸிங் எ 2-word ஃபார்மேட் வாஸ் ஃபவுண்ட் கன்வீனியன்ட். ஸோ இந்த மாதிரி 2 components மெத்தடில் நேம் வைக்கிறது ரொம்ப வசதியாகவும் இருக்குது. ஓகே, அடுத்தது let us take the example of mango to understand the way of providing scientific names better. இந்த நேம் வைக்கிற மெத்தடை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு மேங்கோ எடுப்போம். The scientific name of mango is written as Mangifera indica. ஸோ மேங்கோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Mangifera indica. சரியா? இது எப்படி பைனாமியல் நேம் அப்படின்னு பார்க்கலாம். In this name Mangifera represents the genus while indica is the particular species or a specific epithet. இதில் Mangifera அப்படிங்கிறது ஜீனஸ், அதாவது பேரினம் அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து Mangifera. இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பீஷிஸ் அல்லது ஸ்பெசிஃபிக் எபித்தட், சிற்றினம், சிற்றின அடைமொழி. ஓகேவா? அதர் யூனிவர்சல் ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர் ஆர் as follows. ஸோ நேம் வைக்கிறதுக்கான மற்ற ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லட்டின் அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். இந்த பயாலஜிக்கல் நேம் வந்து ஜென்ரலாக லட்டினில் இருக்கும், ஆனால் எழுதும்போது இட்டாலிக்ஸில் எழுதுவோம். இட்டாலிக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் சாய்வாக எழுதுறது, அதுதான் இட்டாலிக்ஸ். ஓகேவா? எதனால் வந்து லட்டின் ஜென்ரலாக லட்டினில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்டின் வந்து ஒரு டெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இறந்த மொழி. அதாவது இப்போ வந்து அது பேச்சு வழக்கத்தில் இல்லை, அந்த மொழியை யாரும் அதிகமாக பயன்படுத்துறதில்ல ரொம்ப. ஸோ அதனால் வந்து காலப்போக்கில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது இல்லையா, அதாவது பொருளில் அதோட மீனிங்கில் எந்த சேஞ்சஸும் வராது. அதனால தான் லட்டின்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த வேர்டு இருக்குது. எல்லாமே பேசிக்காக வந்து நம்ம சொல்கிற எல்லா வேர்ட்ஸும் வந்து லட்டின்லேருந்து தான் வந்திருக்கும். ஏன்னா அதோட மீனிங் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. லட்டின் வேர்ட் தான் இப்போ வந்துட்டு வழக்கத்தில் இல்லைங்கிறதுனால லட்டின் வேர்ட் ஜென்ரலாக இருக்குது. இது இங்கே கொடுக்கல, பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி எழுதும்போது இட்டாலிக்ஸில் எழுதுவோம், கொஞ்சம் சாய்வாக எழுதுவோம். ஓகேவா? தே ஆர் லட்டினைஸ்ட் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் லட்டின் irrespective ஆஃப் தேயர் ஆரிஜின். ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸுமே வந்து லட்டினில் தான் இருந்து வருது அப்படின்றாங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் அ பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட்ஸ் த ஜீனஸ் while the second component denotes a specific epithet. இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஜீனஸ், செகண்ட் வேர்ட் வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தட் இல்லைனா ஸ்பீஷிஸ். ஓகேவா? Both the words in a biological name, when handwritten or separately underlined, are printed in italics to indicate their Latin origin. ஸோ இந்த பயாலஜிக்கல் நேமை கையால் எழுதும்போது தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணிடுறோம், பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ஸில் பிரிண்ட் பண்ணுறோம், சாய்வாக வந்து பிரிண்ட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் வந்து லட்டின் ஆரிஜின் அப்படின்னு சொல்லி தெரியறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவாப்பா? The first word denoting the genus starts with a capital letter while the specific epithet starts with a small letter. ஸோ இந்த பயாலஜிக்கல் நேமில் ஃபஸ்ட்டு எழுதுகிற அந்த ஜீனஸ் நேம் இருக்குல்ல, அதை நம்ம கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிறோம். செகண்ட் எழுதுகிற அந்த ஸ்பீஷியஸ் நேமை ஸ்மால் லெட்டரில் எழுதுகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதே ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இட் கேன் பி இல்லுஸ்ட்ரேட்டட் வித் த எக்ஸாம்பிள் ஆஃப் Mangifera indica. இந்த இடத்துல பாருங்கள், Mangifera அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்கில் கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கோம், அதே இண்டிகாவை பாருங்கள் ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கோம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். இந்த எல்லா ரூல்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடிக்கடி கேட்குற கொஷின். சரியா? ஸோ நல்லா வந்து இந்த 4 லைன்ஸையும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேம் ஆஃப் தி ஆத்தர் அப்பியர்ஸ் ஆஃப்டர் த ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் எபித்தட்க்கு அப்புறம் அந்த நேமை வந்து கண்டுபிடிச்ச அந்த ஆத்தரோட நேம் வந்து நம்ம வைப்போம்.
at the end of the biological name and is written in an abbreviated form. Example, Mangifera indica Lin. ஸோ அந்த ஆத்தரோட நேமை வந்து நம்ம அப்ரிவேட்டட் ஃபார்ம், அதாவது சுருக்கமாக நம்ம சின்னதாக எழுதியிருப்போம். It indicates that this species was first described by Linnaeus. ஸோ இந்த ஸ்பீஷஸ், இந்த லின் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்பீஷஸை கண்டுபிடிச்சது வந்து லின்னேயஸ் அப்படின்னு. சரியாப்பா? ஓகே, அடுத்தது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெண்டும் போதும், ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் போதும். பிகாஸ் வந்து இன்றைக்கி பார்த்ததே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்த அந்த டாப்பிக்கை நல்லா ரிவைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஒரே நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அடுத்த கிளாஸஸில் நான் அந்த கிளாஸிஃபிகேஷன் நடத்துகிறேன்.